கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தமிழ்நாடு முழுக்க இப்படியே வச்சுக்கலாம். இவங்க தானே வந்து கர்ம வீரரே அப்படின்னு முதல்வருக்கு போடுறதுக்கு காம வீரரேன்னு போட்டாங்க. இனமான தமிழரே அப்படின்னு ஈனமான தமிழரேன்னு போடுவாங்க. அப்போ நகராட்சிக்கு நரக ஆட்சின்னு போட்டாங்க. பறைமலையில் மேலே சர்ச் இருக்கு, பல்லாவரத்தில் மேலே தர்காவோ மசூதியோ இருக்கு. இந்து கோயில் இருந்தால் தானே இடிக்கணும். டிஆர் பாலு அண்ணன் என்ன சொன்னார்? இதுவரை நாங்கள் நூற்றுக்கணக்கான அம்மன் கோயில், சிவன் கோயில், அந்த கோயில், பெருமாள் கோயில், முருகன் கோயில், எல்லா கோயிலையும் 100 கோயிலுக்கு மேலே இடிச்சிருக்கேன். பெருமையாக வந்து மேடையில் சொன்னார்ல, ஏய் நம்ம ஆளுங்களை 2 பேரும் வந்து கையை கிழிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுக்க சொல்லுங்க, கேட்டால் அவன் அடிச்சான்னு சொல்லுங்கன்ற ஆடியோ வருது. முருகேஷ், சந்தோஷ் 2 பேரும் ஆஸ்பத்திரி போயிடுவாங்கன்னு இவர் பேரில் இப்போதான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க பேரில் முதல்லயே வழக்கு பதிவு பண்ணியாரு. அது என்னன்னா 50 அடி தோண்ட வேண்டிய இடத்துல 500 அடி தோண்டியிருக்காங்க. தகராறு பண்ணி மைக்கை பிடுங்கி எரிஞ்சு ஒரு திமுக நிர்வாகி பண்ணது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஜெகபர் அலியை வந்து வண்டி ஏற்றியே கொண்டுட்டாங்க. கேசவ நேயத்தை எடுத்துட்டு பிரசோபா குமார் அப்படின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. யாரையாவது கேளுங்க, இந்த லெட்டர் பேட் கட்சி தலைவர்லாம் வந்து விளம்பரம்லாம் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு RSS தலைவர் யாருன்னு மீடியாக்காரங்களை கேளுங்களேன். நம்ம என்னைக்கோ 8 மாதத்து 6 மாதம் 8 மாதம் முன்னால் பேசினது இன்னைக்கு அதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தார் நம்ம பேசும்போது. அதுக்கப்புறம் மாநில தலைவர்லேருந்து மாற்றினாங்களா? அப்படி முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டதா? இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அந்த 6 தொகுதிக்கு மட்டும் என்னால் வந்து பொறுப்பாளராக இருக்க முடியாது, வேற யாராவது போட்டுங்கன்னு விலகிட்டாரா? அண்ணாமலை வந்து மிஸ்ஸிங். அது என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்து மதம்னு வரக்கூடாது. இதுவே செயின்ட் ஆண்டனி, செயின்ட் மைக்கேல் பள்ளி அப்படின்னா முதல்ல பெருசாக போடுவாங்க. அந்த பள்ளிக்கு ஒரு பெருமை வர வேண்டாமா? அது செயின்ட் ஆண்டனி பள்ளியாக இருந்தாலும் சரி, காஞ்சி சங்கராச்சாரியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கு ஒரு பெருமை வர வேண்டாமா? ஆசன வாயில தங்கம் கடத்திட்டு வரவங்களாம் அவன் பேர் எப்படிலாம் வருங்கிறது நம்ம ஒரு யூகத்திலேயே வச்சுக்கலாம். 4 இளைஞர்கள் கைது. அது இந்து மதத்துக்காரன் பேராக இருந்தால் மட்டும் கரெக்டாக பேர் போடுவாங்க. எதுக்கு வந்து தீவிர குற்றவாளி, கொடுங்குற்றவாளிகள், இந்த கற்பழிப்புகள்லாம் அவன் மூஞ்சியை மூடி கூட்டு போறீங்க? அவனோ அவனை சேர்ந்தவர்களோ அவன் குடும்பமோ அவமானப்படட்டும். குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக, அவனுடைய தன்மானத்தை காப்பாற்றுவதற்காக இருக்கீங்களே. அப்போ அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணுடைய தன்மானம் போனவரெல்லாம் ஃபோன் பண்ணி, என்னம்மா ஒரு தடவை போனால் என்ன கற்பு, 2 தடவை போனால் என்ன, 4 தடவை போனால் என்ன, வரியான்னு. பிரதமர் வந்து இருக்கையில் உட்காரும்போது ஒரு 10 பெண்கள், சுதா அவர்கள் MP, அப்புறம் ஜோதிமணி அக்கா, இவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் பிரதமர் உள்ள வந்து உட்கார வரும்போது உட்கார விடாமல் தடுக்க வேண்டியது. அவர் தள்ளுங்கன்னு சொல்லி தள்ளுவார். இந்த தள்ளுமுள்ளில் பிரதமர் மோடி என் பிளவுஸை கிழிச்சிட்டாரு. இந்த திட்டம் எங்கிருந்து போயிருக்கும்? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியாக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பிச்சிடுமா சார் கேள்விகளை? ஆரம்பிங்க சார். முதல் கேள்வி கோவில்பட்டியிலிருந்து முகுந்தராஜன் கேட்கிறார். முதல்வர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா கொண்டாட்ட போஸ்டரில் தாம்பரம் நரகாட்சி என்று அச்சிடப்பட்டது பார்த்தீர்களா? பார்த்தேன். நகராட்சிக்கு நரகாட்சி என்று இல்லை, அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு 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 மாதிரியான எண்ணம் வந்து திமுகனாலே அவன் வந்து பொய் தான் சொல்லுவாங்க. திமுக பேசுகிறதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, பொய்யும் புழுகும் பேசுவாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தா அதில் உருட்டும் புரட்டும் இருக்கும். முதல்வர் சொன்னால் தவறான புள்ளி விவரம், இல்லை பொய்யான புள்ளி விவரம். இப்படியே தான் உங்களை மாதிரி சில பேர் வந்து, எப்படி என்னை மாதிரியா? உங்களை மாதிரி சில பேர், எப்படி உங்களை மாதிரி சில பேர் அதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் திமுக சார்பில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் திமுக சார்பாயிட்டீங்களா? ஆமாம், திமுக சார்பில் நான் சொல்கிறேன். நாங்கள் எப்போவாவது உண்மையும் பேசுவோம்ல, அந்த மாதிரி எங்களை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு மறந்து போய் நாங்கள் உண்மையை பேசுவோம். அந்த மாதிரி பேசி ஒட்டினது தான் அந்த போஸ்டர் நரகாட்சி என்று. நாங்கள் நடத்துவதெல்லாம் நகராட்சியில். இது தாம்பரத்துக்கு மட்டும் போதும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க இப்படியே வச்சுக்கலாம். இவங்க தானே வந்து கர்ம வீரரே அப்படின்னு முதல்வருக்கு போடுறதுக்கு காம வீரரேன்னு போட்டாங்க. அது மாதிரி நிறைய இனமான தமிழரே அப்படின்னு ஈனமான தமிழரேன்னு போடுவாங்க. அப்போ நகராட்சிக்கு நரக ஆட்சின்னு போட்டாங்க. அது இதை எதுன்னா இல்லை. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த பிரிண்ட் அடிக்கிறாங்க பாருங்க, அந்த பிரிண்டர் அச்சடிப்பவர், அந்த ஆளுக்கு ஏதோ காசு சரியாக கொடுக்காமல், ஏதோ அட்வான்ஸ் கொடுக்காம, காசு கொடுக்காம பண்ணிட்டாங்க போட்டுருக்கு. அவன் உண்மையிலேயே இந்த ஆட்சி இப்படி இருக்க
ஏதோ நம்மால் முடிஞ்சது இந்த தேர்தலுக்கு வந்து ஒரு நல்லது செய்வோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லுவோம்னா உண்மையை சொல்லிட்டான். அவன் உண்மையை விளம்பி. ஆக யாரோ ஒரு உண்மை விளம்பி தான் வந்து இந்த நகராட்சியை நரகாட்சின்னு போட்டாங்க. அது என்னதான் நீங்கள் வந்து பொய்யை மூடி மூடி வச்சாலும் அது எங்கேயாவது உண்மை ஒரு இடத்துல பொத்துக்கிட்டு வரும். வந்துருச்சு போஸ்டரா வந்துருச்சு. ரைட்டு சார். அடுத்ததாக பழனியிலிருந்து பிரியா கணேசன் கேட்கிறாங்க. தாராபுரம் மணக்கடவு குன்றின் மேல் அமைந்த அம்மன் கோவிலை குவாரிக்கு ஏலமிட்ட தமிழக அரசு, இதேபோல் பரங்கிமலை பல்லாவரம் குன்றுகளும் குவாரிகள் ஆகுமா? அதை ரெண்டாக பிரித்து தான் நம்ம பதில் சொல்லணும். ஏற்கனவே சோளிங்கர் கோயிலில் வந்து அந்த மலைக்கோயிலில் நரசிம்மர் கோயிலுக்கு பக்கத்தில் 20 குவாரி கொடுத்து வெடியெல்லாம் வச்சு கோயில் அதிருதுன்னு சொல்லி நம்மளே பேசியிருக்கோம். ஆமாம், போன முறை இதே மாதிரி வந்து நிறையா வந்து குவாரிகள் கோயில்கள் இருக்கிற பகுதி மட்டும் இல்லாமல் பொதுவான பகுதிகளில் குவாரிகள் வந்து அந்த குவாரியில் ஒரு பிரச்சனை வந்து தானே அந்த ஸ்ரீரங்கம் கரூரில் ஒரு குவாரி நடத்துகிற ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி அவரே வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஊடகவியலாளர்கள் தமிழ் நியூஸ்காரங்களை வந்து அடித்து அவங்கள ரத்த விளாராக வந்து அவங்க வந்து அண்ணன் விட்டுருங்கன்னு கதற அளவுக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணால் அந்த அங்கே நின்று அடித்தது இவர், கூட இருந்து அடித்தது ஒரு பையன், மற்ற இவரோட கூட்டம். ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது. 10 நாள் வரைக்கும் வந்து எதுவுமே பண்ணல. போலீஸ் வந்து முதல்ல எந்த வழக்கை பதிவு பண்ணுதுன்னா இவர் பேரில் பண்ணல. இந்த பாதிக்கப்பட்டாங்களே கதிரவன் சம்சுதீன்னு அந்த நிருபர்கள் ஃபோட்டோகிராஃபரு, அவங்க வந்து இவங்களை தாக்குனதா. அவன் ரத்த விளாற ஆஸ்பத்திரியில் இருக்கான், அவன் எங்கே தாக்குனான்? இவர் பேசுகிற ஆடியோவும் வெளியே வந்துச்சு. ஏய், நம்ம ஆளுங்களை 2 பேரும் வந்து கையை கிழிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுக்க சொல்லுங்கள், கேட்டால் அவன் அடித்தேன்னு சொல்லுங்கன்ற ஆடியோ வருது. அப்புறம் அதில் கூட இருக்கிறவர் யார்? ஒரு பையனா, மேனேஜரா, யாரோ முருகேஷ் சந்தோஷ் 2 பேரும் ஆஸ்பத்திரி போயிடுவாங்கண்ணே. இவ்வளவு தெளிவாக இருக்குது ஆடியோ வீடியோவில். இவர் பேரில் இப்போ தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. ஆனால் பாதிக்கப்பட்டவன் பேரில் முதல்லையே வழக்கு பதிவு பண்ணியாச்சு. இப்போ புரியுதுங்களா? நகராட்சிக்கு ஏன் வந்து நரகாட்சின்னு சொல்லி ஓட்டுறாங்கன்னு. இது வந்து ஏதோ அச்சு தொழிலாளியோட பிழையோ கட்சிக்காரன் கவனிக்காமல் இருக்கோடுத. மக்களுடைய மனசாட்சி பேசுகிறது. நீங்கள் ஒரு என்னென்னா 50 அடி தோண்ட வேண்டிய இடத்துல 500 அடி தோண்டியிருக்காங்க. கல்குவாரி 50 அடி தான் தோண்டணும், 500 அடி தோண்டியிருக்காங்க. அதை ட்ரோன் வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. யார்? நிருபர்கள். ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு ஃபோட்டோ எடுத்தால் அது இப்போ வெளியில் கொண்டு வரணும். மீடியாவோட வேலை என்ன? தவறுகள் நடப்பதை வெளியே கொண்டு வருது. அது செய்கிறாங்க. இதே மாதிரி சேலத்தில் இப்போ தான் ஒரு 2-3 மாதம் முன்னால் கூட நம்ம பேசியிருக்கோம். அங்கே அதே மாதிரி இந்த மணல் கொள்ளையில் ஈடுபடுறது. அது வந்து போய் ஒரு நிருபர் போன போது அவரை பிடிச்சி தகராறு பண்ணி மைக்கை பிடுங்கி எறிஞ்சு ஒரு திமுக நிர்வாகி பண்ணுது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஜகவர் அலியை வந்து வண்டி ஏற்றியே கொண்டுட்டாங்க. இப்படி பல இடங்களாக இருந்தது. என்ன அதில் ஆச்சரியம்னா, போலீஸ் என்ன சொல்லுது? 2 பக்கத்திலும் நாங்கள் புகார்களை வாங்கி வழக்கு பதிவு செய்யப்பட்டோம். ஒருத்தன் அடித்து கேட்டால் இவங்களும் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? தெளிவாக ஆடியோ இருக்குது. நம்ம ஆளுங்களை கையை கிழிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க சொல்லுன்னு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஆஸ்பத்திரியில் போய் பொய்யா வந்து போய் படுத்துருக்கான் பாருங்க, அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். நாடகம் போட்டு போலீஸையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாத்துறானே அவனை. 2வது இதெல்லாம் விட்டுட்டு பழனியாண்டியை வந்து நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கணுமா இல்லையா? அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கணுமே. அவர் எம்எல்ஏ வந்து அவர் அந்த பதவியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கணும். அவரை கைது செய்திருக்க வேண்டாமா? அநேகமாக பாருங்கள், கொஞ்ச நாளில் பழனியாண்டி வந்து தீரர் தியாகி அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுக்கப்படலாம் திமுகவில். அது மாதிரி இப்போ வந்து எந்த ஊரில் ஏதோ எந்த ஊர் அதே மாதிரி குவாரிக்கு கொடுத்துட்டாங்களாம் தாராபுரம் மணக்கடவு. அது ஏதோ ஒரு மேலே அம்மன் கோயில் இருக்குது. என்னமோ ஒரு படவமா ஏதோ ஒரு அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயிலை வந்து குவாரி கேஜ் வச்சிட்டாங்க. குவாரி கேஜ் வச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? கோயில் இடிச்சிடுவான். பழங்கால கோயில் சின்ன கோயிலாக இருக்கும். அதை இடிச்சிட்டு அவன், ஏன்னா மலைகளை வெட்டி வெட்டி, மலையில்னால் உங்களுக்கு பாறையை வெட்டினா உங்களுக்கு கல் க்ரஷரில் போட்டு கல் துண்டாக்கி கேரளாவுக்கு, கர்நாடகாவோ, ஆந்திராவோ, தெலுங்கானா, இப்படி இதுதான் வியாபாரம். இது பண்ணுறது பூரா முக்கால்வாசி பேர் திமுக நிர்வாகிகள். பாக்கி கால்வாசி வேறு ஏதாவது 1-2 வேறு யாராவது இருக்கலாம், இல்லைனாலும் திமுக அனுதாபிகளாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்ட அடுத்த கேள்விக்கு வருவோம். பறகை மலையில் பல்லாவரத்தில் பண்ணுவாங்களான்னு? பண்ண மாட்டேன். கேரண்டியாக பண்ண மாட்டேன். ஏன்?
நான் உறுதியளிக்கிறேன். அது ஏன்? திருசக்தியார் உறுதியளிக்கிறேன். ம். பரங்கிமலையில் மேலே சர்ச் இருக்குது, பல்லாவரத்தில் மேலே தர்காவோ மசூதியோ இருக்குது. அது எப்படி பண்ணுவேன்? இந்து கோயில் இருந்தால் தானேங்க இடிக்கணும். டிஆர் பாலு அண்ணன் என்ன சொன்னார்? இதுவரை நாங்கள் நூற்றுக்கணக்கான நானே இடித்திருக்கிறேன். அம்மன் கோயில், சிவன் கோயில், அந்த கோயில், பெருமாள் கோயில், முருகன் கோயில், எல்லா கோயிலையும் 100 கோயிலுக்கு மேலே இடிச்சிருக்கேன். பெருமையாக வந்து மேடையில் சொன்னார்ல. அதே தைரியத்தில் அண்ணன் டிஆர் பாலு வந்து ஒரு சர்ச்சை இடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்லை இடிக்கிறதா இருக்கோன்னு சொல்ல முடியுமா? இங்கே குரோம்பேட்டையில் 4 பில்டிங் 4 மாடி கட்டடம் சுவிசேஷ சபைன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்தோம். அதை இடிக்கலை போலீஸு. ஏன்னு கேட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு. இந்து கோயிலில் வந்து ராத்திரி 9 மணிக்கு ஆர்டர் வந்ததுன்னா விடிகாலையில் 2 மணிக்கு வந்து இடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து உள்ள மக்கள் எத்தனையோ வந்து ஐயோ வேறு ஒரு ஊரில் நம்மளே பேசியிருக்கோம், குழந்தைய போல் சாமியை வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம், அதெல்லாம் வந்து இப்படி இடிச்சிட்டிங்களே ஐயான்னு வந்து கதறாங்க. இதில் தமாஷ் என்னென்னா, இதெல்லாம் இடிக்கிறாங்கல்ல, தாம்பரம் இதே நம்ம பேசுகிற தாம்பரம் பக்கத்தில் சேலையூர், இந்த சேலையூரில் ஊராட்சி தலைவர் அவர் பேர் தான் ஜெகதீஸ்வரன்னு. அரசு நிலத்தில் அவரும் அவர் தம்பியும் நல்லா ஜம்முன்னு ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு, கடை, அண்ணன் தம்பி வீடு கட்டிக்கிட்டாங்க, கடையெல்லாம் வச்சுட்டாங்க. அரசு நிலம். நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து இதை இடிக்க சொல்லிடுச்சு. இடிக்கிறதுக்கு போலீஸு வருவாய்த்துறையெல்லாம் வந்து இடிக்கிறாங்க. ஊராட்சி தலைவர் அவருடைய ஆட்கள் 50 பேரை கூப்பிட்டு வந்து, திமுக வேற என்ன, அவர் வந்து கலாட்டா பண்ணுறாரு. யாருக்கு எதிராக? போலீஸுக்கும் வருவாய்த்துறைக்கும் எதிராக கலாட்டா பண்ணிட்டு நாங்கள் இங்கே தீக்குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர்கள் வருவாய்த்துறை, அதாவது யார் வந்து இடிக்கிறாங்களோ அவங்க பேரில் கல்லெடுத்து அடித்து கலாட்டா பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் போலீஸ் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள், வருவாய்த்துறை என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா ஒரு திமுக ஆட்சியில் இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. யார் கல்லடிப்பட்டாங்களோ அவங்கள கொண்டு போயிட்டாங்களா? அப்படி இல்லை, முதல்ல அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், எவ்வளவு மன உறுதி, நீதிமன்ற உத்தரவை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எவ்வளவு அவர்களுக்கு வந்து தீர்மானமாக இருக்கிறார்கள். ஏங்க இப்போ நான் நம்ம ரெக்கார்டிங்காக வர்றேன் பாருங்கள், சைதாப்பேட்ட வழியாக தான் வர்றேன். அந்த சைதாப்பேட்ட கலைஞர் ஆர்ச் இருக்குது பாருங்கள், அது தாண்டினோன்னா ஒரே போலீஸு. நான் என்னுடைய வண்டி ஒரு சாரதிக்கிட்ட ஓட்டுநர்கிட்ட சொன்னேன், எப்பா வழக்கம் போல் இங்கே என்னமோ ஏதோ கலாட்டாவா ஊர்வலமாக ஏதாவது நடக்குது, இது உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா வண்டி கஷ்டம், வேறு ஏதாவது ரூட்டில் போகணும். இல்லை சார் இந்த பக்கம் ஒரு 1 வே ரூட்டு விட்றாங்க சார்னு சொல்லி அவர் நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீளமாக கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் வந்து வரிசையாக உட்காந்துருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டம். இதை தமாஷ் என்னென்னா, அந்த அந்த சைடு நான் இதுலேருந்து வர்றேன், சின்னமலை சைட்லேருந்து நான் வர்றேன் இல்லையா, அந்த சைதாப்பேட்டை பாலம் பூரா இந்த கலைஞர் ஆர்ச்சுக்கு முன்னால் நான் எண்ணின வரைக்கும் 22 பஸ்ஸு அரசு போக்குவரத்து. நம்ம தான் தமிழ்நாடுன்னு பேர் போட மாட்டோமே, ஆமாம் அரசு, அது ஏதோ கர்நாடக அரசுன்னு நினச்சிக்கணுமா என்னன்னு தெரில. அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டு ஒரு 22 பஸ்ஸு, அதில் 4-5 சொகுசு பஸ்ஸு, அது தனியார் பஸ்ஸாக கூட இருக்கும் போல் இருக்குது பார்த்தா. 22 பஸ்ஸு நிற்கிது. எதுக்குன்னா இவங்களை கைது பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ தான் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கோஷம் போட்டுக்கிட்டு கலாட்டா, அதாவது கலாட்டான்னா கோஷம் விடுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. 22 பஸ்ஸு கொண்டு, அதாவது ஆர்ப்பாட்டம் அமைதியாக பண்ணிவிட்டு அவங்க எந்திரிச்சு போகிறாங்கன்னா விட்டுற வேண்டியது தானே. அப்போ நீங்கள் பஸ்ஸை கொண்டு முன்னாலேயே நின்று ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கொண்டு நிற்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆர்ப்பாட்டம்னு கேள்விப்பட்டோன்னே அவளை கைது பண்ணணும்னு அர்த்தம். அங்கே நீதிமன்ற உத்தரவு, அரசாங்க நிலத்தில் வீடு கட்டியிருக்கான், இடிக்க சொன்னால் பயந்து போய் போலீஸ்காரன் திரும்பி ஓடி போய்ட்றான். ஆஃப்டர் ஆல் ஒரு ஊராட்சி தலைவர் என்ன ஒரு 50 பேர் இல்லை 100 பேர் கூட கூட்டு வரட்டுமே, போலீஸ் ஒரு 100 பேரை இறக்குனீங்கன்னா என்ன ஆகும்? கட்டுப்படுத்த முடியாதா? அப்போது யார் கண்டா அண்ணே நாங்கள் உங்கள் வீட்டு இடிக்க வர போகிறோம், நாங்கள் வந்து இடிக்கிற மாதிரி இடிக்க ஆரம்பிப்போம், நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க, ஆளுங்கள்லாம் கூட்டு செட் பண்ணி வந்தாங்களா தெரியல. சந்தேகப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது திமுக நிர்வாகியோட வீட்டை நீதிமன்றம் இடிக்க சொன்னபோது இவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். நான் பார்த்த வரைக்கும் இப்போ தாண்டி வந்தபோது அமைதியாக உட்கார்ந்து கோஷம் கூட இல்லைங்க, சும்மா ஏதோ பதாகைகள் வச்சுருக்காங்க, ஒரு டிஎன்எஸ் ஏதோ போட்டு
ஏதோ அந்த அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து அது எழுதி வந்து போராட்டம். ஒரு கத்தை கூட இல்லை. திமுக ஆட்சி ஒழிகணும், முதல்வர் பேரை சொல்லி 6 பேரையா சொல்லி ஒழிகணும், எதுவுமே இல்லை. 22 பஸ்ஸு நான் எண்ணின வரைக்கும் நிற்கிது காலியாக. எதுக்கு? ஏற்றிட்டு போய் திருமணத்தை அடைச்சி வச்சு, இப்படி அடைச்சி வச்சு தானே 6 நாள் அடைச்சி வச்சு தானே ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போனார். அப்போது இது தினம் நடக்குது. ஆசிரியர் போராட்டம் அது சென்னையில் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களையும் நடக்குது. செவிலியர், மருத்துவர், அரசு ஊழியர் வரிசையாக நடக்குது. February 3 அரசு ஊழியர்கள் எல்லோரும் போராட்டம். இதில் என்ன பண்ண வேண்டியது? இந்த ஜாக்டோ ஜியோன்னு அதில் முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு, இப்போ முந்தானத்தோ மாநாடு சேகர்பாபு எல்லாம் கலந்துக்கிட்டு முதல்வரை வந்து பாராட்டும் விழா. அவர்களுக்கு வந்து அந்த புது பென்ஷன் ஸ்கீமு, அந்த புது பென்ஷன் ஸ்கீம் வந்து சரியில்லை, அது வந்து அவங்க பணத்தை வாங்கி அவங்களுக்கே கொடுக்குற அது ஒரு தவறான ஒரு முறையான ஸ்கீம் இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் முக்கியமான நம்ம ஆட்டில் மட்டும் கவனித்து ஒரு மாநாடு பண்ணுறது என்னென்னா முதல்வருக்கு பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவுக்கு வந்து உண்மையிலேயே ஜாக்டோ ஜியோ உறுப்பினர்லாம் கூப்பிட்டு வராங்கன்னா வரமாட்டான். அவன் ஏன்னா நொந்து போய் போராட்டத்தில் இருக்கான். ஒரு சில முக்கியமான நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு செட் பண்ணி அவங்கள கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து கூட்டம் பூரா நம்ம வழக்கமான 200-300 அதில் கூட்டு வந்து மாநாடு வந்து ஜாக்டோ ஜியோ சார்பில் முதல்வருக்கு பாராட்டு விழா. ஏன் பாராட்டுறாங்கன்னா ஏன் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இன்னும்? அப்போ எல்லாமே இந்த நாடகம், கரகாட்ட கோஷ்டி வந்து நாடகம்தான். இப்போ என்ன நமக்கு வயிற்றுச்சலாக இருக்குன்னா, வீட்டை இடிக்க சொன்னால் இடிக்க மாட்டாங்க, திருப்பரங்குன்றத்தில் போய் தீபத்தூணில் போய் ஏற்றுன்னு சொன்னால் ஏற்ற மாட்டாங்க. ஆனால் இவர் வீட்டை வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து அவங்க வந்து இடிக்கணும்னு சொன்ன ஒரு இதை அது திமுககாரன் வீடாக இருந்தால் இடிக்க மாட்டாங்க. கோயில் இந்து மதம் சம்மந்தப்பட்ட இடமா இருந்தால் இடிப்பாங்க. பரங்கிமலையிலையோ பல்லாவரத்துலேயோ அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஓகே சார். அடுத்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து ராஜவேலு கேட்கிறார், திருச்செந்தூரில் 10ஆம் வகுப்பு மாணவி தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளாரே. ஆமாம், அவங்க பேர் துர்கான்னு ஒரு சிறுமி, ஒரு பெண் மாணவி. தமிழில் வந்து 100க்கு 100ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப அபூர்வமாக தான் அப்படி நிகழும். அது திருச்செந்தூரில் அவங்க வாங்கியிருக்காங்க, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த மீடியாவெல்லாம் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கு, பெய்டு மீடியான்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்எஸ்பி மீடியான்னு அண்ணன் ஆர்எஸ் பாரதி பெயரில் வழங்கப்படும் அந்த வகையிலையும் சொல்லலாம். அந்த பள்ளியை நடத்துறது வந்து காஞ்சி காமகோடி, நம்ம காஞ்சி காமகோடி அவங்க சங்கராச்சாரியாருடைய பெயரில் உள்ள பள்ளி. அது நம்ம ஆளுங்க போடும்போது அந்த பள்ளியோட பேர் எந்த இடத்துலையும் வராமல் எல்லா பத்திரிகையிலையும் வருது. நான் அவருக்கு விளம்பரம் கொடுக்கணும்னு சொல்லலை, நான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து காஞ்சிபுரம் காமகோடி அந்த மடத்துக்கு வந்து நான் போயே 10-12 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் போயிருந்தது ஏதோ சில சமயங்களில் போனேனே தவிர எனக்கு ஒன்றும் தொடர்போ இல்லை வேறு ஒன்றும் நெருக்கமோ கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை மட்டும் ஏன் வந்து மறைக்கிறீங்க? சாதாரணமாக போடும்போது இந்த பள்ளியில் வந்த மாணவி போடலாம்ல. அது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த இந்து மதம்னு வரக்கூடாது. இதுவே செயின்ட் ஆண்டனி, செயின்ட் மைக்கேல் பள்ளி அப்படின்னா முதல்ல பெருசாக போடுவாங்க. நான் அதை போடக்கூடாதுன்னு சொல்லலை, அதுவாக இருந்தாலும் போடணும், இதுவாக இருந்தாலும் போடணும். அந்த பள்ளிக்கு ஒரு பெருமை வர வேண்டாமா? அது செயின்ட் ஆண்டனி பள்ளியாக இருந்தாலும் சரி, காஞ்சி சங்கராச்சாரியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்கு ஒரு பெருமை வர வேண்டாமா? அந்த பள்ளியில் அதாவது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு பெருமை. நாளைக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் பள்ளியில் வந்து இந்த மாதிரி ஒரு 100க்கு 100 வாங்கிச்ச ஒரு பொண்ணு அப்படின்னா அங்கே உள்ள தமிழாசிரியர்களுக்கு பெருமை. பொதுவான ஆசிரியர்களுக்கு கூட அது எங்கள் பள்ளி தான், நியாயம் தானே? அது ஏன் வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், ஆசன வாயில் தங்கம் கடத்திட்டு வந்தான்னு சொல்லி ஒரு 4 பேர் போடுவாங்க இதில் ஏர்போர்ட்லேயோ எங்கேயாவது. ஆசன வாயில் தங்கம் கடத்திட்டு வரவங்களாம் அவன் பேர் எப்படிலாம் வருங்கிறது நம்ம ஒரு யூகத்திலேயே வச்சுக்கலாம். அது போட மாட்டாங்க. 4 இளைஞர்கள் கைது. இங்கே யாராவது ஒருத்தன் வந்து ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருப்பான் பாருங்க, அது இந்து மதத்துக்காரன் பேராக இருந்தால் மட்டும் கரெக்டாக பேர் போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், குற்றவாளிகள் பேர் வந்து யாராக இருந்தாலும் போடுங்க, அவன் எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் போடுங்க.
அவனை வெளிப்படுத்துங்கள். அதே மாதிரி இந்த இந்த கோர்ட்டு கூட்டு போகிறது, இந்த போலீஸ்காரன் கூட்டு போகும்போதெல்லாம் எதுக்கு வந்து தீவிர குற்றவாளி, கொடுங்குற்றவாளிகள், இந்த கற்பழிப்புக்கெல்லாம் அவன் மூஞ்சியை மூடி கூட்டு போகிறீங்க? அவன் முகத்தை வந்து திறந்து காமிங்க. அவனோ அவனை சேர்ந்தவர்களோ அவன் குடும்பமோ அவமானப்படட்டும். அப்போ தானே வந்து அதை பார்த்து ஐயோ நம்மளும் இந்த மாதிரி அசிங்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி மற்றவனுக்கு பயம் வரும். அவன் முகத்தை மூடி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் அவனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வந்து குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக, அவனுடைய தன்மானத்தை காப்பாற்றுவதற்காக இருக்கீங்களே. அப்போ அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணுடைய தன்மானம் அது பாருங்கள், எஃப்ஐஆரில் வந்து பேர் போடக்கூடாது, இந்த பெண்ணுடைய அடையாளமோ பேரோ வரக்கூடாது. சமீபத்தில் பல வழக்குகளில் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பேரையும் போட்டிருக்கு, ஒரு 1-2 கேஸில் தொலைபேசி எண்ணு போட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆர் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பொண்ணுக்கு வரவெல்லாம் ஃபோன் பண்ணி, என்னம்மா ஒரு தடவை போனால் என்ன கருப்பு, 2 தடவை போனால் என்ன, 4 தடவை போனால் என்ன, வரியான்னு கேட்பான். வம்பு பண்ணுறவன். என்னென்னால் காவல்துறை அரசு என்பதெல்லாம் வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமான அரசு. திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை இது திமுகவா குமுகவா, குற்றவாளிகள் முன்னேற்ற கழகமா என்று கேட்கும் அளவுக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், நேஷனல் ஹெரால்டு பாணிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் பவன் சொத்தையும் காங்கிரஸ் தலைமை ஆட்டையை போட முயல்வதாக செய்தி வருகிறதே. அதுக்கு பின்னால் ஒரு சின்ன கதை இருக்குது. நேஷனல் ஹெரால்டில் என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் ஹெரால்டுங்கிறது வந்து நேரு காலத்தில் எல்லார்கிட்டையும் ஐயா கருணாநிதி முரசொலியில் ஆளுக்கு ₹1 வசூல் பண்ணி பண்ணார்ல, அது மாதிரி அதே மாதிரி அவரு வசூல் பண்ணி இவர் கருணாநிதி இவருக்கெல்லாம் முன்னால் அவர் அரசியலுக்கு வந்தவர். அதாவது பெரும்பாலான 16 அன்றைக்கி இருந்த மாநிலத்தில் காங்கிரஸ் பிரதிநிதிகளில் 14 பேர் வந்து பட்டேலை வந்து காந்தி கேட்டபோது பட்டேல் தான் வந்து பிரதமர் ஆகணும் திறமையானவர்னு சொன்னபோது மோதிலால் நேரு வந்து நிறையா நம்ம கட்சிக்கு பணம் கொடுத்துருக்காரு, அதனால் அவர் பையன்தான் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி நேருவை வந்து பிரதமராக கொண்டு வந்தார். அதே மாதிரி ஜின்னா வந்து ஒரு வகையில் வந்து நேருவுக்கு வந்து ஜின்னா, ஷேக் அப்துல்லா இவங்கெல்லாம் வந்து உறவினர்னு சொல்லுவாங்க. அது ஒரு கதை இருக்குது. நேரு வந்து இந்த காஷ்மீரை பண்டிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் முஸ்லீம் வம்சத்தில் வந்தவர்னு சொல்லி அது ஒரு அவருடைய உதவியாளரே ஒரு புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளே போவேணாம். அப்போது இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த நேரு அப்படின்னு ஆரம்பித்து இனி கருணாநிதி வரைக்கும் அது அவர் என்ன கேட்டார், காங்கிரஸ் அந்த தலைமை. ஆமாம், காங்கிரஸ். அப்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா, நேஷ்னல் ஹெரால்டில் வந்து நேஷ்னல் ஹெரால்டுக்கு அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு 80-100 கோடி ரூபா சொத்து, 200 ஏதோ ஒரு பல 100 கோடிகள் சொத்து இருந்துச்சு. 2000 கோடி சொத்து அது வந்து எடுக்கும்போது அந்த கம்பெனி அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் இந்தியான்னு அந்த நடத்துகிற அந்த கம்பெனி அல்லது அமைப்பு, அந்த அமைப்புக்கு வந்து ஒரு 90 கோடி ரூபா கடன் இருந்துச்சு. இப்போ உங்கள் பேரில் 2000 கோடி சொத்து இருக்குது, உங்களுக்கு 90 கோடி கடன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வருமானத்தை வச்சு உங்களுக்கு நேஷனல் ஹெரால்டுங்கிற பத்திரிக்கை வந்து நம்ம முரசொலி மாதிரி, எனக்கு தெரிஞ்ச முரசொலி வந்து கட்டாயமாக வந்து திமுககாரன் எல்லாருக்கும் வந்து சப்ளை பண்ணுவாங்க, வாங்கணும், அவன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் வேறு ஏதோ பத்திரிக்கை வாங்குவான். முரசொலி படித்தா அதில் உண்மையான செய்திகள் வராது, கட்சி சம்மந்தமானது வரும், விளம்பரங்கள் வரும், பொதுவான செய்திகளுக்கு வேறு பார்ப்பான். இது முரசொலிக்குன்னு இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே இந்த கட்சி சார்பாக உள்ள அந்த பத்திரிக்கைங்கிறது வந்து சும்மா டம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேஷனல் ஹெரால்டு டம்மியாக தான் இருந்தது. அப்போ வருமானம் இல்லை, ஆனால் சொத்து இருக்குது. சொத்து எப்படி வந்தது? பொதுமக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணது, சொத்தாக வந்துருச்சு. 2000 கோடி உங்கள் பேரில் சொத்து இருக்குது, 90 கோடி கடன் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? ஒரு 100 கோடி ரூபா சொத்தை விற்று 90 கோடியை அடைச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக கடன் இல்லாமல் 1900 கோடி இருக்கும். காங்கிரஸில் ஐடியா கண்டுபிடிச்சாங்க. அந்த அவங்க சோனியா காந்தி குடும்பம், சோனியா காந்தி பீரியடில் தான் என்ன பண்ணாங்க, 90 கோடி காங்கிரஸிலிருந்து கடன் கொடுக்குறாங்க. யாருக்கு? இந்த ஏஜே நேஷனல் ஹெரால்டு அதை வெளியிடும் நிறுவனத்துக்கு கொடுத்து கடன் அடைச்சிட்டாங்க. இந்த கடன் அதுக்கு பதிலுக்கு ஏஜேஐ என்ற நிறுவனத்துடைய பங்கு ஷேர்ஸு இதை வந்து யாரை கொடுக்கணும்? காங்கிரஸ் தானே கடன் கொடுத்து, காங்கிரஸ் பணம் தானே காங்கிரஸுக்கு.
ராகுல் காந்தி, மோத்திலால் ஓரா, அகமது பட்டேல் அவங்க 2 பேரும் இப்போ இறந்து போயிட்டாங்க. கடைசியாக சொன்ன 2 பேர் அப்போது இருந்தாங்க. அவங்க ஒரு 4-5 பேர். ராகுல் காந்தி குடும்பம் அவருக்கு நெருக்கமான ஒரு தனியார் நிறுவனம், யங் இண்டியா பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு பங்குகள் ஒதுக்கிட்டாங்க. இப்போ பங்குகள் பெரும்பான்மையான மேஜர் ஷேர் அப்படி ஒதுக்கிட்டா என்ன ஆகிடுது? 2000 கோடி சொத்து, 90 கோடி கடன் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்துச்சு. 2000 கோடி சொத்து வந்து யாருக்கு போயிடுச்சு? இந்த தனிப்பட்ட குடும்பத்துக்கோ இல்லை குடும்பம் சார்ந்த அந்த நிறுவனத்துக்கோ போயிடுச்சு. இதைத்தான் சுப்பிரமணிய சாமி வந்து கேஸாக போட்டு ஆன்டிசிபேட்டரி பெயிலில் இருக்காங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்திலாம் இன்னும் அது வழக்கு நிலுவையில் இருக்குது. இதே பாணியில் ஏதோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் கிரவுண்ட்ஸ் 180 கிரவுண்டு இருக்குது பாருங்கள், நம்ம தேனாம்பேட்டையில். அது இன்றைக்கி வந்து 2000 கோடி மதிப்பு. அது வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் 3 கோடி ரூபாய்க்கு அதை வந்து லீஸுக்கு அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, யார் ஒரு தனியார் நிறுவனம். அது அப்புறம் ஏதோ சட்ட சிக்கல்லாம் வந்ததுனால அது லீஸ் வந்து நிறைவேறலை. இப்போ செல்வ பெருந்தகை தலைமையிலான டிஎன்சிசி என்ன பண்ணாங்க? 3 கோடிக்கு பதிலாக அவருக்கு வந்து காம்பன்சேஷனாக மொத்தமாக 60 கோடி. எப்படி 60 கோடி? 60 கோடியில் நமக்கு எவ்வளோ வரும், யாருக்கு எவ்வளோ, அதெல்லாம் நம்ம தெரியாது. அரசியல்னாலே இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. 60 கோடி கொடுத்துட்றேன், அதில் எவ்வளோ பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஏதோ ஒன்று வந்திருக்கும், அதெல்லாம் விடுங்க. 60 கோடி. இந்த 60 கோடி வந்து 30 கோடி வந்து டிஎன்சிசி தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அமைப்பு கொடுக்குதான், 30 கோடி வந்து தலைமையை கொடுக்குதான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதே 30 கோடியை கொடுத்து இப்போ இந்த சொத்து பூரா காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு போனால் பரவாயில்ல, குடும்பத்துக்கு போயிடும், தலைமை குடும்பத்துக்கு, அவங்க சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு. அதே மாதிரி நேஷனல் ஹெரால்டு டைப்பில் இது நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடுகள்னு சொல்கிறாங்க. இது தெரியல. ஆக இப்போ காங்கிரஸுக்கு இல்லை காங்கிரஸ் பெயரால் வசூலிக்கப்பட்ட மக்களிடமிருந்து வந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் காங்கிரஸுக்கு போனால் பரவாயில்ல, அது வந்து அவங்கக்கிட்ட தான் வந்துச்சு. ஆனால் ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு போகுது. அங்கே சோனியா குடும்பம், தமிழ்நாட்டில் வேறு ஒரு குடும்பம். இந்த குடும்ப ஆட்சி தான் எங்கே பார்த்தாலும். குடும்ப ஆட்சின்னு வந்தாலே கொள்ளை, அவ்வளோதான். அடுத்ததாக திருச்சரையிலிருந்து சாரங்கன் கேட்கிறார், பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் திட்டமிட்டு சதி செய்ததாக வந்த செய்தி உண்மையா? அதாவது நம்ம விசாரித்த வரைக்கும் அது உண்மைதான்னு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை பாராளுமன்றத்தில் வந்து இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ராகுல் காந்தி தலைகை நின்று என்னமோ அங்கே போய் பேசி பார்த்தாரு, இங்கே போய் பேசி பார்த்தாரு, அதெல்லாம் பண்ணார். இப்போட கௌரவ் கோகோய்னு அவர் வந்து அஸ்ஸாமில் காங்கிரஸ் தலைவர், அவருடைய மனைவி வந்து பாகிஸ்தானிய உளவு அமைப்புகளோடு போய் சந்திச்சிருக்காரு. அங்கே உள்ள லீடு பாகிஸ்தான்கிற ஒரு அமைப்பில் வந்து வேலையே பார்த்துருக்காங்க, சம்பளம் வாங்கியிருக்காங்க. கௌரவ் கோகோயெல்லாம் போய் ரகசியமாக 10 நாள் பயணமாக ஏன் ரகசியமாக போகணும்? அவர் ஒரு எம்பி, நேரடியாக போக வேண்டியதானே. இப்படி தானே ராகுல் வந்து அந்த காலத்தில் சோனியா காந்தி ராகுலும் சீனாவுக்கு போய் சீன அரசு இல்லை, அங்கே உள்ளது ஒரே ஒரு கட்சி தான், ஒரு கட்சி அரசு தான். அந்த சீன கட்சியோட இருக்கிற ஒரே கட்சியோட, சீனாவை ஆளும் கட்சி, அவங்களோட வந்து எம்ஓயு போட்டுக்கிட்டாங்க, தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டேன்னு. அது யார் பண்ணணும்? மன்மோகன் சிங்கு அவர் பாட்டில் வந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு அவர் பிரதமராக இருந்தார். ஒரு அரசு தானே போய் சீன அரசோட போய் நீங்கள் இப்போ தகவல் பரிமாற்றம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. சீனாவோட சண்டை தான் போடணும்னு நம்ம சொல்லலை, எங்கே அவசியமோ அங்கே கொஞ்சம் அனுசரித்து போகணும். நீங்கள் காங்கிரஸ் வந்து கட்சி அங்கே உள்ள ஆளுங்கட்சியோட நீங்கள் பரிமாற்றம் அப்படி ஒரு கால் தகவல் பரிமாற்றம்னா அது கட்சி ரீதியாக என்ன பரிமாற்றம் இருக்குது? சரி, அப்படியே இருந்தாலும் அரசுக்கு தெரியாமல், அரசை இன்வால்வ் பண்ணாமல் போனது எப்படி? இது இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, ஒரு அவர்களுக்கு உள்ள களங்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கௌரவ் கோகோய் இப்போ பாகிஸ்தான் போனார், வந்தது. இப்போ இந்த பிரதமருக்கு எதிரான போராட்டம் என்ன பண்ணால், அவர் வந்து பிரதமர் வந்து இருக்கையில் உட்காரும்போது ஒரு 10 பெண்கள், இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை சுதா அவர்கள் எம்பி, அப்புறம் ஜோதிமணி அக்கா, இவங்க எல்லாருமே அதில் அந்த 10ல் அடக்கம். இவங்களாம் சேர்ந்துக்கிட்டு அவர் பிரதமர் உள்ளே வந்து உட்கார வரும்போது உட்கார விடாமல் தடுக்க வேண்டியது. அவர் என்ன பண்ணுவார்? அவர் உரை பதில் சொல்கிறார். ஜனாதிபதியுடைய உரைக்கு நன்றி அறிவிப்பு தீர்மானம் பிரதமர் வந்து சொல்வதாக ஒரு பாரம்பரியம். சொல்கிறதுக்காக வரும்போது அவர் தள்ளுங்கன்னு சொல்லி தள்ளுவார்.
ஏற்கனவே என்ன பண்ண வேண்டியது, இந்த எல்லாரும் சுடிதார் போட்டு வராங்கல்ல, அதில் வந்து கீழ்ச்சிட்டு வர வேண்டியது. ப்ளவுஸோ சுடிதாரையோ மேலேயோ ஏதோ ஒன்று, அதுக்கு மேலே துப்பட்டா போட்டிருப்பாங்க தெரியாது. அங்கே வந்து அவரை உட்கார விடாமல் தடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், தள்ளுங்க உட்காருங்கன்னு ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு வரும். இந்த தள்ளுமுள்ளில் பிரதமர் மோடி என் ப்ளவுஸை கிழிச்சிட்டாரு. இந்த திட்டம் எங்கேருந்து போயிருக்கும்? தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகியிருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஞாபகம் இருக்குங்களா, ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு தடவை திடீர்னு சட்டமன்றத்தில் சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் ஓடி வந்தார். என் சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி நேர வித்யாசாகர் ராவ் ஆளுநர் அவர்கிட்ட போய் சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு கிழிஞ்ச சட்டையோடு போனார். ஆனால் உள்ளுக்குள்ளே சட்டமன்றத்தில் இருந்த எந்த சிசிடிவிலையும் யாருமே இவர் சட்டையை அதாவது யாருமேன்னு சொல்லுது, அப்போது இருந்த ஆளுங்கட்சி அதிமுககாரங்க யாரும் இவர் சட்டையை கிழிச்சதாக கிழிக்கிற மாதிரி எந்த காட்சியும் இல்லை. ஆனால் வெளியில் வரும்போது சட்டை கிழிஞ்சிருந்தது. அது தெரியல, ஒரு கால் சட்டை வந்து கொஞ்சம் ஏதாவது தரம் குறைவாக இருந்ததா என்னன்னு தெரில, பட்டுன்னு வெயிலில் விட்டுக்குச்சா என்னன்னு தெரில, ஏதோ ஒன்று. அப்போ இந்த சட்டை கிழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தடவை ஜெயலலிதா அவர்கள் கூட சென்னாரெட்டி கவர்னர் வந்து என்னுடைய சேலையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொன்னாங்க. துரைமுருகன் ஒரு தடவை வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை பிடித்து இழுத்ததாக ஒரு பெரிய ஒரு புகார் வந்தது. இது சேலையை பிடிச்சி இழுக்கிறது இது பண்ணி இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அது அங்கே ஏற்றுமதி ஆகிடுச்சு. அப்போ இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுதுன்னா அப்போ யார் என்ன நமக்கு தெரியுது. அப்படி வந்து செய்வதற்காக ஒரு திட்டமிட்டிருக்காங்க. சரி, இந்த திட்டமிட்டது எப்படி அப்படின்னா மோடி கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னா, இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா, வர்ஷான்னு ஒரு ஒரிசா காங்கிரஸ் எம்பி அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, சிவசேனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பெண் எம்பியை கூப்பிட்டு, நாங்கள் ஒரு 10 பேர் இந்த மாதிரி இருக்கோம், நீ இதில் சேர்ந்துக்க. ஆனால் அந்த பெண்மணி வந்து இவங்க நினச்சா மாதிரி இது உத்தவ் தாக்கரே சிவசேனையை சேர்ந்தவங்க இல்லை, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனை, பாஜகவோட கூட்டணி இருக்கிற அந்த சிவசேனை. இவங்களுக்கு தெரியல இவங்க எந்த சிவசேனைன்னு, கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி சொல்லிட்டாங்க. அவங்க போய் அங்கெல்லாம் சொல்லி அமித்ஷா வந்து உடனே வந்து ஓம் பிர்லா சபாநாயகர்கிட்ட சொல்லி, பிரதமர் வந்து வெயிட்டிங் அவரோட ரூமில் கதவை திறந்துக்கிட்டு நேராக அவர் லோக்சபா உள்ள நுழைய வேண்டிய சமயம், வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அவர் அப்படியே திரும்பி போயிட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் ப்ளவுஸை கிழிச்சிட்டாரு, சட்டையை பொம்பளை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டாரு கிழிச்சிட்டாருன்னா ஒரு பெரிய பரபரப்பாகும். எல்லா மேட்டரையும் விட்டுட்டு மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இதை பற்றி 10 இதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டிவியில் விவாதம், பத்திரிகையில், சர்வதேச அளவில் ஒரு இப்படி வரும்னு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் வந்து யாரோ ஒரு பெண் எம்பி சொதப்புனதுனால இது எப்படியோ கசிந்து வந்துருச்சு. இதுதான் வந்து அந்த போராட்டம். இன்றைக்கி வந்து அதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுவோம். கனிமொழி அவர்களையும் சரத்பவாருடைய மகளான சுப்ரியா சுலேவையும் இதில் வந்து பெண் எம்பிகள் எல்லோரும், இது யார் வந்து இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்னா என்ன, இப்படி போங்க, இப்படி உட்காருங்க, இப்படி எந்திரிங்க, ஏற்கனவே கிழிஞ்சது ஒன்று போட்டு போங்க, அதுக்கு மேலே ஒரு போட்டுங்க, வெளியில் தெரியாது, டக்குன்னு அதை எடுத்துகிட்டு கீழ்ச்சிட்டாருன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழ்ச்சிங்க. இப்படிலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னா பிரியங்கா காந்தி. எவ்வளவு பாருங்கள் அனுபவம் பேசிட்டு பாவம். சரி, அவங்க வந்து கனிமொழி அவர்களும் சுப்ரியா சூலே அவர்களும் வந்து நான் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி நைஸாக நழுவி ஒதுங்கிட்டாங்க. இப்படி ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மோடிக்கு சப்போர்ட்டா அப்படின்னா, சமீபத்தில் சில செய்திகள் வருது, கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டு மாநில அரசியலுக்கு வரப்போகிறார்கள். இப்படி அது ஒரு அவங்க ஆசைப்படலாம், வரலாம். அவங்க ஒரு மூத்த தலைவர், குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவி வரலாம். ஒரு வருஷம் கட்சிக்காக தியாகம் பண்ணி திகார் சிறையிலலாம் இருந்திருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து, பாஜகவுடைய மேலிடத்து ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே உள்குத்து திமுகவில் அப்படி ஒரு ஒரு பேச்சு வந்து டெல்லியில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்து இந்த சமயத்தில் வந்து மோடிக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி வந்ததுன்னா அவங்கவுங்களுடைய நிலைமையை பார்த்துக்கணும். சுப்ரியா சூலே வந்து மகாராஷ்டிரா அரசியலில் எப்படியாவது வந்து இந்த அஜித் பவார் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து இப்போது துணை முதல்வர் ஆகிட்டாங்க, அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பதிலாக டப்புன்னு அங்கே இருந்த பிரஃபுல் பட்டேலுங்கிறவர் வந்து தன்னுடைய முக்கியத்துவம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மாவை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார், அஜித் பவார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு அரசியலே தெரியாது, அப்போ சௌகரியம் தானே, அவர் கூட இருந்து அவர் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணலாம்.
சுப்ரியா சூலையை கொண்டு வச்சா பிரஃபுல் பட்டேலை நீ வெளியே போன்றோம். இது அங்கே இருக்குது. அப்போ சுப்ரியா சூலையை வந்து எப்படா வந்து இந்த மகாராஷ்டிரா அமைச்சரவையில் உள்ளே போகலாம். சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிஜேபி பக்கம், பிஜேபி கூட்டணிக்கு தயாரவர். அவர் வந்து காற்றுள்ள பக்கம் அழகாக தூட்டிப்பார். அந்த மாதிரி வரும்போது இந்த போராட்டத்துக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்குது. நல்ல வேளை அப்படிப்பட்ட ஒரு 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 மோசமான ஒரு சம்பவம், சித்தரிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்குது. இது ஒரு விசாரணையெல்லாம் வச்சுருக்காங்க. விசாரணையில் என்ன வரப்போகுது எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல வேளையாக ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வேலூர்லேருந்து மணி கேட்கிறார், தமிழக பாஜகவில் திடீரென்று மாற்றங்கள் நடக்கிறதே, என்ன காரணம்? அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்து தான் மாற்றி நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் ஆக போகுது. நயினார் நாகேந்திரன்லாம் போயிட்டுருக்காரு. அண்ணாமலை மெல்ல மெல்ல விலகிறார். நம்ம தான் முன்னால் வந்து ஒரு தடவை வந்து பேசணும். அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்குவார், இல்லைனாலும் ஒரு தனி இயக்கம் தொடங்குவார். அவர் இங்கே பிஜேபியில் பெருசாக ஆக்டிவாக வந்து தொடர மாட்டார்னு நம்மளை கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி கழுவி ஊற்றுனாங்க. அண்ணாமலை இறுதி மூச்சு வரைக்கும் இங்கே தான் இருப்பார் அப்படி இப்படின்னு. நமக்கு கிடைத்த தகவல்கள் எல்லாம் எப்போவுமே உறுதிப்படுத்தாமல் நம்ம எதையுமே எந்த சேனல்லையுமே பேசுகிறதில்லை. ஆனால் நம்ம என்றைக்கோ 8 மாதத்து 6 மாதம் 8 மாதம் முன்னால் பேசுனது இன்றைக்கி அதென்ன நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையா அப்போ நம்ம மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தார் நம்ம பேசும்போது. அதுக்கப்புறம் மாநில தலைவர்லேருந்து மாற்றினாங்களா? அதுக்கப்புறம் அவருடைய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டதா? இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அந்த 6 தொகுதிக்கு மட்டும் என்னால் வந்து பொறுப்பாளராக இருக்க முடியாது, வேறு யாராவது போட்டுங்கன்னு விலகிட்டாரா? சமீபத்தில் நடந்த பல முக்கியமான நிகழ்வுகளில் சந்திப்புகளில் அண்ணாமலை வந்து மிஸ்ஸிங். அப்போ நம்ம வந்து 6 மாதத்திற்கு முன்னால் செய்திகளை முந்தி தந்தபோது நம்மளை திட்டின அண்ணாமலை ரசிகர்கள்லாம் நம்ம வந்து அண்ணாமலைக்கு நம்ம நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை. நான் அவரை சந்தித்தது கூட இல்லை. நமக்கு வரும் தகவல்களை வைத்து நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம 6 மாதத்துக்கு முன்னால் நம்மளை வந்து திட்டினவங்களாம் இப்போ வந்து நம்மளை சால்வையாக போட போகிறாங்க. நம்ம சொல்கிறது தானே படிப்படியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி வரும்பொழுது நயினார் நாகேந்திரனை எடுத்தது வந்து கொஞ்சம் சர்ச்சையில் எதுலேயும் சிக்காதவர். அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் 2 அதிமுகவில் இருந்தவர்னால எடப்பாடியோட கொஞ்சம் ஒரு இசைந்து செயல்படுவார் என்று எதிர்பார்க்கலாம். அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி தானே அப்போ பிரச்சனையாக இருந்தது. அதனால் வந்து எடப்பாடி அங்கேருந்து தூக்கலான்னா அது அவங்க கட்சி, அதனால் இங்கே இதை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா அவர் ஆர்எஸ்எஸில் வந்து கேசவ விநாயகம் இருந்தார். 6 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த அமைப்பு செயலாளராக ஒரு மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து பிஜேபிக்கு டெபுடேஷன் அனுப்புவாங்க. இது அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் தானே தாய் அமைப்பு. இவர் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இருக்கார். யார்? கேசவ விநாயகம். அண்ணாமலை தரப்பினர் வந்து தொடர்ந்து கேசவ விநாயகத்தின் பேரில் வந்து புகார்களை கொடுத்து கொண்டிருந்தார். பல விதமான புகார், அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், சரியில்லை சரியில்லைன்னு கொடுத்து. இப்போ இந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் ஏதோ இந்த புகார்களில் என்ன புகார் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. அதில் தனிப்பட்ட வகையில் சில புகார்களும் அரசியல் ரீதியாக பல புகார்களும் வந்து இருந்தது நம்ம கேள்விப்பட்டோம். அதெல்லாம் வைத்துக்கொண்டு அவரை மாற்றிவிட்டார். அது பாஜகவில் ஒரு பெரிய ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, பேரே அது அதிமுகவில் நடக்கும். ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் நாள் வரைக்கும் யாருன்னே தெரியாத ஆள் மறுநாளைக்கு வந்து அமைச்சராகிடுவார். அதில் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஒரு பாமரனும் கூட அமைச்சராகலாம், இந்த மாவட்ட செயலாளராக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த பந்தாலாம் இல்லாமல் யாரை வேணாலும் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு அப்போ அந்த அமைப்பு ஒரு நம்பிக்கை வரும். இன்னொன்று, மேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ ஸ்டாலின் கஷ்டப்படுறாருல, திருச்சின்னா கேஎன் நேரு ஒரு பக்கம், அன்பில் மகேஷ் ஒரு பக்கம், திருச்சி சிவா ஒரு பக்கம், திருவண்ணாமலைனா இவர், வேலூர் காட்பாடினா இவர், திண்டுக்கல்னா அவர், அப்படின்னு அங்கங்கே குறுநில மன்னர்கள். அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுநில மன்னர்களுக்கே வந்து வளர விட மாட்டாங்க. சாதாரண நாட்டில் வைக்கும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. குறுநில மன்னர்கள்னால் என்ன மாரி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். பாஜகவும் ஏறத்தாழ இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒற்றுமை என்னென்னா, இப்போ இந்த நவீன் நிதின் நபீன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் அவர் பேரே நம்ம கேள்விப்படல. நமக்கு இப்போ பேர் சொல்லும் போதே வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது வாயில்.
இப்போ அப்படி தான் வந்து இவரை கேசவ நேயத்தை எடுத்துகிட்டு இன்னைக்கு காலையில் பேப்பரில் வந்துருக்கு பாருங்கள், அவர் இடத்துல வந்து பிரசோப குமார் அப்படின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் சத்தியமாக நம்ம வந்து இந்த பேரை கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அப்படி கேள்விப்பட்டது இல்லைன்னா அவர் ஒன்றுமில்லாத டம்மி பீஸு நீங்கள் எதுக்க முடியாது. அதுதான் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செய்கிறாங்களா? கண்டிப்பாக வந்து அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. யாரையாவது கேளுங்க, சும்மா தக்லூண்டு ஒரு இந்த லெட்டர் பேட் கட்சி தலைவர்லாம் வந்து விளம்பரம்லாம் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் தலைவர் யாருன்னு மீடியாக்காரங்களை கேளுங்களேன். அவங்க யாருங்க தலைவர், யாருங்க செயலாளர், ஏதோ ஒரு நிர்வாகிகள் யார், முக்கியமான டாப் 2-3 பேர் பேரே தெரியாது. இந்த சேத்துப்பட்டு ஆஃபீஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தலைவர்லாம் வரானா முன்னால் 2 கார் பின்னால் 2 கார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஸ்கூட்டரில் போவார், நம்ம நினச்சிருப்போம் ஏதோ நம்மளை மாதிரி அவரும் வந்திருக்கார் போல இருக்குன்னு. அவர் தான் தலைவராக இருப்பார். ரொம்ப எளிமையாகவும், அதாவது சத்தமே இல்லாமல் பணி செய்யக்கூடியவர். இப்போ பிரசோபகுமார்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் யார் என்ன பின்னணி இன்னும் வெளியில் வரல. அநேகமாக அப்படி வந்ததுனால அவர் வந்து அவர் பெருசாக ஒன்றும் செயலாற்ற மாட்டார்லாம் இல்லை. அந்த மாதிரி ஆளை வச்சு தான் அவங்க வந்து முக்கியமான வேலையெல்லாம் செய்வாங்க. இது வந்து பொதுவாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல். அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு. தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் இந்த மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாற்றங்களுடைய விளைவு நிச்சயமாக தமிழக அரசியலில் அழுத்தமான பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. ஏன்னா பாஜக ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னு சொன்னால், மேலெடுத்து பாஜக ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து, அது வந்து சும்மா ஒரு சாதாரணமாக வந்து ஒரு நிகழ்வாக இருக்காது. அதுக்கு பின்னால் 1000 அர்த்தம் இருக்கும். போக போக தான் அதோடைய விளைவுகள் தெரிய வரும். நிச்சயமாக இந்த மாற்றம் வந்து இதுவரை தமிழ்நாடு எதிர்பாராத ஒரு அரசியல் அதிர்ச்சி இந்த 2026 தேர்தலில் ஏற்படுவதற்கு இந்த ஒரு மாற்றம் அடிப்படையாக இருக்கும் என்பது என்னுடைய யூகம். பார்க்கலாம். அடுத்ததாக கோவையிலிருந்து சேரலாதன் கேட்கிறார், பாலாற்றில் குப்பை கொட்டுவதே நாங்கள் தான் என்று வேலூர் மேயர் சுஜாதா ஒப்புக்கொண்டிருக்கிறாரே. அதாவது குப்பைகள் வந்து கொட்டுறாங்க. இது வரைக்கும் வந்து நகராட்சி அதிகாரிகள் எங்களுக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, குப்பைகள் நாங்கள் கொட்டுறது இல்லை, யாரோ மக்கள் கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேயர் திடீர்னு சுஜாதா வந்து நாங்கள் தாங்க கொட்டுறோம் அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இதை வந்து கலெக்டர் தான் இதுக்கு வந்து, அதாவது இவங்க வந்து மேயராக இருந்து இவர்களுடைய பொறுப்பை வந்து கலெக்டர் பக்கம் தள்ளி விட்றாங்க. ஆட்சியர் வந்து முறையாக வந்து இதை வந்து அதை செக்ரிகேட் பண்ணணும். அந்த குப்பையை வந்து இது என்ன சொல்லுவாங்க, ஈரக்குப்பை, காய்ந்த குப்பை, பிளாஸ்டிக் கலந்தது கலக்காது, இப்படிலாம் பிரிக்கணும்னு ஏதோ ஒரு 3 வகையில் பிரிப்பாங்க. செக்ரிகேஷன் பேர். அதெல்லாம் செய்ய வேண்டியது வந்து கலெக்டருடைய வேலை. எல்லாம் நகராட்சியோட வேலையும் சேர்ந்து தான். என்ன கலெக்டர் எங்கே வேணுமோ அங்கே ஆட்சியருடைய ஒத்துழைப்பு தேவை, ஒத்துழைப்பு. அதனால் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேரில் பழிய போடுவதற்காக வந்து சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் தான் கொட்டுறோம், நாங்கள் கொட்டுறதுக்கு எங்களுக்கு வேறு இடம் இல்லை. கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா பாலாத்திலியா கொண்டு போய் கொட்டுறது நியாயமாக இருக்குது. இதில் பெரிய கஷ்டம் என்னென்னா, ஸ்வச் பாரத்னு மத்திய அரசு வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து நிதி ஒதுக்குது ஒரு மாநிலத்துக்கும், தமிழ்நாடு உட்பட. ஸ்வச் பாரத்னா சுத்தமான பாரதம், சுத்தம் சுகாதாரத்துக்காக. நீங்கள் குப்பைகளை வந்து மக்கள் வந்து பாலாத்தில் கொண்டு போய் கொட்டினா அதை தடுத்து அதை எப்படி வந்து அதை பிரிக்க வேண்டுமோ பிரித்து, அது எந்த கிடங்களை எடுத்துகிட்டு போய் எரிக்கணுமோ புதைக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு பதிலாக ஒரு மேயரே சொல்கிறார் நாங்கள் தான் கொட்டுறோம் பாலாத்தில். எப்படி திருத்துவீங்க? அப்போ மக்கள்கிட்ட எப்படி வந்து அந்த உணர்ச்சி வரும்? பொதுவாகவே மக்கள் வந்து அவன் காரில் போயிட்டுருப்பான், ஸ்கூட்டரில் போயிட்டுருப்பான், ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று சாக்லேட்டோ ஒன்று சாப்பிட்டு அந்த அப்படியே அந்த பேப்பரை வந்து அப்படி ரோட்டில் போட்டு போவான். பைக்காக இருந்தாலும் காராக இருந்தால் கஷ்டப்பட்டு கண்ணாடியை திறந்து போட்டு போவான். இது வந்து ஒரு 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 தவறான பழக்கம், இயல்பாக இருக்கக்கூடிய பழக்கம். அது வரக்கூடாது. பத்திரமா வச்சு எங்கேயாவது குப்பை கொடியில் கொண்டு போய் போடணும். இதெல்லாம் வந்து இன்னும் பழக்கம் ஆகலை நம்ம நாட்டு மக்களுக்கு. சுகாதாரம் வந்து அடிப்படையிலேருந்து கீழே இருந்து மேலே போகணும். மேலே இருக்கிறவங்களும் பொறுப்பு, பட் கீழே இருக்கிறவங்களும் மக்களும் பொறுப்பு. ஆனால் மேயரே கொண்டு போய் நாங்கள் தான் கொட்டுறோன்னு சொன்னால் அப்புறம் மக்கள் வந்து மேயரே சொல்லிட்டாங்க கொட்டலாம், ஒன்றும் தப்பில்லைன்னு. இப்படி தான் ஆட்சி நடக்குது. என்ன சொல்கிறது? ஓகே சார். அடுத்ததாக சோலையூரில் இருந்து அப்துல் காதர் கேட்கிறார்,
விருதுநகர் இளைஞரணி மாநாடு முடிந்ததும் அலங்காரத்திற்காக வைத்திருந்த கரும்புகளை உதயநிதி டிஷர்ட் அணிந்த திமுகவினர் எடுத்துக்கொண்டு ஓட போலீசார் விரட்டி கொண்டு போவது பார்த்தீர்களா? என்னங்க இது ஒரு பெரிய விஷயமா, ஒரு கேள்வியாக வர அவங்க ஓட இவங்க விரட்ட அப்படி இல்லைங்க. அது கேட்குறாரு, இது ஒன்றும் எதிர்பாராத விஷயம் இல்லைங்க. வழக்கமாக திமுக கூட்டம் மாநாடு அப்படின்னு சொன்னால் பரப்புரை ஏதாவது சொன்னால் முடிஞ்சவொடனே இந்த வாழைத்தாரெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் சமீபத்தில் அந்த ஏதோ ஒரு மாநாடு நடந்தது, பழனிலேயோ மதுரையிலேயோ எங்கேயோ நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி போட்டாங்க. பிரியாணி போட்ட அண்டாவை சில பேர் பிரியாணியோடு தூக்கிட்டு போனால், சில பேர் காலி அண்டா, அந்த அலுமினியம் அண்டா, அதெல்லாம் யாருது? அந்த சமையற்கார கேட்ரிங் கான்ட்ராக்டருது. அவன் தூக்கிட்டு போய்ட்டு அவன் போய் அங்கே போய் நஷ்டத்துக்கு கேட்டான்னா, ஏதோ ஒரு வேறு ஒரு மாநாட்டில் வந்து அவனுக்கு சமையல் பாக்கி 13 லட்ச ரூபா, அந்த சமையல் பண்ணது காசே கேட்டால் உப்பு கம்மியாக இருந்ததுன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அந்த நிர்வாகி. அதுக்கு மேலே கேட்டால் நீ வந்து அவன் ஜாதியை சொல்லி, அவர் தேவேந்திர குல வேளாளர், அவன் ஜாதியை சொல்லி திட்டி அமுச்சிட்டார். அவன் ஜாதியை சொல்லி திட்டதாக இருந்தால் அவனையே சமைக்க கூப்பிட்டீங்க, நீங்களே சமைக்க வேண்டியதானே? அவன் சமைச்சு போட்டான். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அடுத்த உப்பு கம்மியாக இருக்குன்னு 4 பேர் சொன்னால் உப்பை கொண்டு போய் சொன்னால் அது சரி பண்ணி கொடுத்துட போகிறாங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் பணம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் உப்பு கூட ஏதோ ஒரு சொன்னாங்க. இப்படி வந்து இருக்கக்கூடியது தான் அந்த வாழைத்தாரை எடுத்துகிட்டு போகிறது. ஏதோ ஒரு இங்கே சென்னையிலேயே ஒரு மீட்டிங்கில் வந்து மீட்டிங் முடிஞ்சோடனே பிளாஸ்டிக் சேர்லாம் தலையில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இது திமுகவில் இயல்பாக நடக்கக்கூடியது. இந்த உதயநிதி இளைஞர் மாநாடு நடத்தினார, அதில் எல்லாருக்கும் அந்த டிஷர்ட், அந்த முதுகில் உதயநிதி படம் போட்டு பின்பக்கம் பார்த்தா முடிஞ்சவங்க கரும்பு வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான கரும்புகளை வந்து அங்கங்கே ஒரு அழகுக்காக அப்படி வச்சுருக்காங்க. முடிஞ்ச உடனே ஆளுக்கு 4 கரும்பு 5 கரும்பு மடக்கி எடுத்துகிட்டு போகிறான், முழு கரும்பு தொகையோட. போலீஸ்காரன் விரட்டி அடிக்கிறான், ஓடுறாங்க. ஓடி போகும்போது 1-2 கீழே போட்டு போகிறாங்க. அதையும் தாண்டி ஓடி போகிறவங்க இருக்காங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்திருக்கிறீர்கள் திராவிடம் என்ற பெயர்? இது கரும்பு, நான் என்ன சொல்கிறேன், இந்த கரும்புகள்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் திருப்பியும் விழா முடிஞ்சவொடனே அதை யாரோ இந்த திமுகவில் இருந்தே இல்லை யார் பொறுப்பில் இருந்தால் அந்த இளைஞர் அணியில் அதெல்லாம் எடுங்க, கொண்டு போய் ஏழை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, அனாதை இல்லங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு அந்த கரும்பு கொண்டு போய் கொடுங்க. ஒரு இடத்துல 10 கரும்பு கொடுங்க, கொண்டு போய் கொடுங்க. அவங்கெல்லாம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் கரும்பு, அவங்க கரும்பெல்லாம் அனாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் இருப்பவர்கள் வந்து கரும்பு அவங்களுக்கு யாரும் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவன் வீட்டுக்கு அவன் வந்து 4 கரும்பு எடுத்துகிட்டு போகிறான்னா, நீ நினச்சி பாருங்கள், 4 கரும்பு, முழு கரும்பு வெட்டி ஒரு குடும்பத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற முடியுமா? ஒரு கரும்பு சாப்பிட்டாலே முழு கரும்பு சாப்பிட்டாலே பெரிய விஷயம், திகட்டிடும். அப்போ இது எடுத்துனா எதையுமே வந்து இந்த பொது சொத்தை அபகரிக்க வேண்டும். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி சொத்துனாலும் பொது சொத்து தான். இந்த எண்ணம், இந்த திராவிடம்ங்கிறது வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி மக்களுடைய அந்த இளைஞர்கள், மக்கள் இவர்களுடைய அந்த மனமே வந்து கரப்ட் ஆகிடுச்சின்னுவாங்க. இந்த வைரஸ் வந்து கரப்ட் ஆகிடுச்சின்னுவாங்க. இந்த திராவிடம் என்பது ஒரு வைரஸ். இது 70 வருடங்களாக, கிட்டத்தட்ட 75 வருடங்களாக தமிழகத்தை வந்து கரப்ட் பண்ணிடுச்சு, சேதப்படுத்திடுச்சு. அதோடைய விளைவு தான் இது. ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்ததாக குடியாத்திலிருந்து சடகோபன் கேட்கிறார், காஞ்சிபுரம் பதிவுத்துறை அலுவலகத்தில் சப் ரிஜிஸ்டர் நாற்காலியில் அமர்ந்து திமுக நிர்வாகி போதையில் அலப்பறை செய்கிறாரே, அராஜகத்திற்கு அளவே இல்லையா? கொஞ்சம் நம்ம எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்ல. ஒரு சினிமா எடுக்கிறதுனா கூட ஒரே மாதிரி ஃபார்முலாவில் எடுத்தால் கூட கொஞ்சம் காட்சிகளில் வித்தியாசம் இருக்கணும்ல. வழக்கமாக வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் உட்காந்துட்டு தான் அவர் தான் அலப்பறை பண்ணுவார். இவ்வளோ கொடுத்தா தான் ரிஜிஸ்ட்ரேஷனு, இல்லைங்க அது வந்து இல்லை, போய் ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வாயா, ஏதோ ஒன்றும் சரி மங்களாக இருக்குது, இது வச்சு பண்ண முடியாது, நாளைக்கு வா, நாளைக்கு வா. இதெல்லாம் சப் ரிஜிஸ்ட்ரார்கள் வந்து பண்ணக்கூடியது. நான் எல்லாரையும் சொல்லலை, பண்ணுறவங்கள சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இவர் திமுக நிர்வாகி என்ன பண்ணார், திடீர்னு ஃபுல்லாக தண்ணியில் போய் உட்காந்து சப் ரிஜிஸ்ட்ரார் இதில் உட்காந்துக்கிட்டு, ஏய் என் டாக்குமெண்ட் என்னாச்சு, 1 லட்ச ரூபா கொடுத்தான்ல, 1 லட்ச ரூபா ஏதோ லஞ்சம் கொடுத்துருக்காரு. 1 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தாருன்னா அவர் எவ்வளோ, என்ன ஒரு டுபா ஒரு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தான், ஒரு போலி டாக்குமெண்ட் தான் பதிவு பண்ணுவார். அவர் 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தப்பு இவர் பண்ணுறதுனால தான் அங்கே கொடுக்க வேண்டி வருது லஞ்சம். நீங்கள் நேர்மையாக போய் நீங்கள் டாக்குமெண்ட் பதிவு பண்ணணுன்னாலும் மினிமம் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். பெரிய அமௌண்ட்டு கொடுக்கணுன்னா பெரிய அளவில் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இவர் போய் உட்காந்துட்டு 2 காலையும் தூக்கி மேஜை மேலே வச்சுக்கிட்டு மிரட்டுறாரு, 1 லட்ச ரூபா கொடுத்தேன் என் டாக்குமெண்ட் என்ன ஆச்சுன்னு. இந்த திமுக பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா
காவல்துறை, அரசு அலுவலகங்கள் இங்கெல்லாம் வந்து திமுக நிர்வாகிகளுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏதோ காவல்துறைனா இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோலில் இருக்கும், டிஎஸ்பி கண்ட்ரோலில் இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள். மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். வருவாய்த்துறை அப்படி தான் இருக்கும். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இதெல்லாம் பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடம். இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு சாதாரண பாமரன் போய் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவனை அங்கே போய் நில்லு, இங்கே போய் உட்காரு, இங்கே டோக்கன் வாங்கு, அவனுக்கு 1008 பிரச்சனை பண்ணி அவனை வந்து மென்டலாக்கி விட்டுருவாங்க. ஆனால் தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஆள் சப் ரிஜிஸ்ட்ரார் நாற்காலியில் உட்காந்து டேபிள் மேலே காலை தூக்கி போட்டு கலாட்டா பண்ணுறான்னா என்ன பண்ணியிருக்கணும்? காவல்துறையை வச்சு அந்த அளவு தூக்கி உள்ளே வச்சு பெண்டு நிமித்தணுமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்னா, அரசு துறை, அதுவும் பொதுமக்கள் புழங்கக்கூடிய எல்லா அரசு துறைகள், அரசு அமைப்புகள், காவல்துறை எல்லா இடத்துலையும் திமுக நிர்வாகிகள். நான் என்ன சொல்கிறேன், காவல்துறையை கலைச்சிருங்க. திமுகலேருந்து மாவட்ட செயலாளர் தான் எஸ்பி, மாவட்ட துணைத் தலைவர் தான் வந்து டிஎஸ்பி, உங்களுக்கு ரேங்க் கொடுத்துருங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி அரசு துறையில் எல்லா அதிகாரிகளையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அந்த மாவட்ட செயலாளர் தான் அங்கே கலெக்டர், மாவட்ட துணை செயலாளர், அது துணைத் தலைவர் தான் வந்து அடுத்தது ஒரு தாசில்தார். இப்படி வச்சுருங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் சம்பளமாவது ஏதாவது மிச்சப்படுதா தமிழ்நாட்டுக்குன்னு. அவ்வளோதான் நடக்குது. அடுத்ததாக நாகர்கோவிலிருந்து அமிர்தராஜ் கேட்கிறார், தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தில் ஸ்காண்டினேவிய நாடுகளுடன் போட்டி பிற மாநிலங்களோடு இல்லை என்கிறாரே தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜா. நித்தியாவது இப்படி தான் வந்து சொல்லுவாங்க திமுகவில். ஸ்காண்டினேவிய நாடுகள்னால் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரையும் கேட்டு பாருங்கள், அது என்ன நேவிங்க? நேவினா கடற்படை, ஸ்காண்டினேவினா அது ஏதோ ஒரு, அது என்னன்னு தெரியாது. ஸ்காண்டினேவிய நாடுகள்னால் ஐரோப்பாவில் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், இந்த ஒரு 3-4 நாடுகள் தான் வந்து உங்களுக்கு ஸ்காண்டினேவிய நாடுகள்னு பொதுவாக வரலாற்றில் குறிப்பிடப்படுவை. இந்தியாவில் எந்த மாநிலத்தோடையும் தமிழ்நாடு ஒப்பிடுற அளவுக்கு இல்லையா, எக்கச்சக்கமாக முன்னேறிடுச்சான். ஆனால் இது வந்து அதனால் இனிமேல் நீங்கள் வந்து ஒப்பிடணுன்னா எந்த மாநிலத்தோட, மகாராஷ்டிராவோட, உத்தரப்பிரதேசத்தோடலாம் ஒப்பிடக்கூடாது, குஜராத்தோடு ஒப்பிடக்கூடாது. ஐரோப்பாவில் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இந்த நாடுகளோடு ஒப்பிட்டால் நமது முன்னேற்றம் மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது நம்ம வந்து ஒரு மாநிலமாக இல்லை, ஒரு திமுக ஆட்சியில் ஒரு நாடு போலவே நம்ம வளர்ந்து விட்டோம், முன்னேற்றம் அடைந்து விட்டோம். அவர் சொல்ல வர்றது அதான். சரி, நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, இந்த டென்மார்க்கு, நார்வேலாம் அவனோட ஜிடிபி என்பது வருமானம் பார்த்தா நம்மளோட டபுளாக இருக்குது, அதோட 1.5 பங்கு 2 பங்கு இருக்குது. அப்போ எங்கே ஒப்பிடுறாரு இவர்? முதல்ல இவருக்கு ஸ்காண்டினேவியானா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் சொல்கிறாரா, யாராவது எழுதி கொடுத்து சொல்கிறாரா? சரி, அடுத்தது அவனுடைய கடன்லாம் பார்த்தா தமிழ்நாடு ஒரு மாநில கடன் கூட அவனுக்கு இல்லை. வளர்ச்சி அதிகமாக இருக்குது, கடன் கம்மியாக இருக்குது இந்த நாடுகள்லாம். அப்புறம் எங்கேருந்து ஒப்பிடுறாங்கன்னு தெரில. இப்போ சமீபத்தில் இப்போ வந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 16,048 கோடி நஷ்டம். உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள்னால் அவங்களுக்கு போக்குவரத்து, இந்த மாதிரி போக்குவரத்து கழகம், இந்த மாதிரி சிவில் சப்ளைஸு கழகம், அப்படி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் இப்போ டிஎன்இபி இதெல்லாம் சேர்த்தா 16,048 கோடி நஷ்டம். இது யார் சொல்லியிருக்கான்னா, யாரோ ஒரு கட்சிக்காரன் சொன்னால், ஒரு எதிர்கட்சிக்காரன் சொன்னால் இது பொய்ன்னு சொல்லலாம். இந்தியாவுடைய 16வது நிதி ஆணையம், ஃபினான்ஷியல் கமிஷன் சொல்லக்கூடிய நிதி ஆணையம், அவர்கள் வெளியிட்டு இருக்கும் அதிகாரபூர்வமான புள்ளி விவரம். இதில் வந்து அதிக நஷ்டம் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் அதிக நஷ்டமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்தியா டாப் 3, அதில் இந்தியாவில் தமிழ்நாடு முதல் 3 மாநிலங்களில் இடம்பெறுகிறது பொதுத்துறை நஷ்டம். இதில் வந்து நம்ம வந்து எங்கே போய் நீங்கள் வந்து ஏதோ ஸ்காண்டினேவிய நாடு அப்படி இப்படிலாம் கதை சொல்கிறீங்க. சரி, பொதுத்துறையெலாம் நஷ்டம், தமிழ்நாட்டுடைய கடன் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு, இதெல்லாம் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இப்போ நீ காலையில் ஒரு செய்தி, திருநீர்மலை கோயிலில் 760 கோடி ரூபாய் சொத்து கொள்ளைனா ஆக்கிரமிப்பு. ஒரு கோயிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோடி, அவ்வளோ 1000 கோடி, இவ்வளவு 500 கோடின்னு. அதே மாதிரி கனிம வளம் பார்த்திங்கன்னா, அதான் நம்ம தான் பேசிட்டோம், நிறைய கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, பீச் மணல் கொள்ளைன்னு.
நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சொத்துக்களெல்லாம் கொள்ளை போய் வேறு மாநிலங்களுக்கு விற்கப்பட்டு தனியார்கள்னு யார்? கட்சிக்காரங்க அவங்க. அப்புறம் இந்து அறநிலையத்துறை வந்து நிர்வகிக்க வேண்டிய இந்து அறநிலையத்துறை உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுது? பூஜா முறைகளை நீ தலையிடக்கூடாது, வழிபாட்டு முறைகளில் வெறும் கணக்கு மட்டும்தான் நீ நிர்வகிக்கணும்னு. ஆனால் எல்லாத்துலேயும் தலையிட்டு இவங்க வந்து பண்ணுறது ஐச்சாட்டியம் பண்ணுறாங்க. ஒரு கோயிலேருந்தும் 500 கோடி 1000 கோடி 300 கோடின்னு இப்படி திருடி இதெல்லாம் எங்கே போகுது? டாஸ்மாகில் பண்ண குல்மால் 10 ரூபா மேலே விற்கிறது, போலியான கள்ள சாராயம் அல்லது போலி சாராயம் விற்கிறது, இதெல்லாம் எங்கே போகுது? அங்கே தான் போகுது. ஆக எவ்வளவுக்கு பொதுத்துறைகள் நஷ்டம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி, அதாவது இந்த 5 வருஷத்தில் மட்டும் 5 லட்சம் கோடி. அப்படியே அங்கே திமுக சார்ந்த அமைச்சர்கள் நிர்வாகிகளோட சொத்துப்பட்டியில் வந்து கரெக்டாக ஒரு விசாரணை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 5 லட்சம் கோடி அங்கே தான் போயிருக்கும். அதே மாதிரி பொதுத்துறை நஷ்டத்தில் எவ்வளோ கோடி நஷ்டம், அது எங்கே போயிருக்கும்? அங்கே தான் போயிருக்கும். அறநிலையத்துறை மூலமாக அந்த கோயில்களில் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் நஷ்டம் எங்கே போயிடுது? அங்கே தான் போயிருக்கும். என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து சில பேரால் வந்து 3 இட்லி சாப்பிட முடியும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டா சில பேர் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு வயதும் அந்த ஒரு ஆரோக்கியமும் இருந்தால் ஒரு 5-6 இட்லி சாப்பிடுவோம். இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 36-46 இட்லியாக சாப்பிட முடியும். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஒரு திமுக நிர்வாகி வீட்லேயும் போய் பார்க்கணும். காலையில் சாப்பிடும்போது எவ்வளோ இட்லி சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு. ஏன்னா எவ்வளோங்க சாப்பிட முடியும்? போகும்போது எடுத்துகிட்டா போக முடியும் இந்த மண்ணையை விட்டு? எதுக்காக இந்த பேராசை? எத்தனை தலைமுறைகளுக்காக இந்த பணம்? அதனால் வந்து கேட்க இன்னும் கொடுமையாக தான் இருக்கும். ஓகே சார். அடுத்ததாக தேனியிலிருந்து முத்துப்பாண்டி கேட்கிறார். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைப்பதில்லை என்று பெரியார் பேசியதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதாக திரித்து பேசிய கமலஹாசனுக்கு நிதியமைச்சர் கொடுத்த பதிலடி எப்படி? ஏன் அதுதான் நம்ம எல்லாம் பார்த்தோம், வீடியோலாம் பார்த்தோம். கமலஹாசன் பேசினது வந்து அவங்க வந்து எனக்கு என்னமோ அவங்க புரிஞ்சு அவங்க பதிலடி கொடுத்ததா தெரியல. ஏதோ தோராயமாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமலஹாசன் பேசுனது மட்டும் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும். ட்ரம்ப்புக்கு கொடுக்குறாங்களோ இல்லையா, நமக்கு தான் கொடுக்கணும். யார் அதை புரிஞ்சு பேசுகிறாங்கன்னு. அவர் பாட்டில் என்னமோ பேசுகிறாரு, வெளியில் வந்து நல்ல விதமாக அது போன்ற ஆலோசனைகள் விவாதங்கள் நடைபெற வேண்டும்னு. இவரை மாதிரி இன்னும் 4 பேர் பேசுனா பாராளுமன்றத்துக்கு ஒருத்தனுமே வரமாட்டான். அடுத்த தடவை எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கவே மாட்டான் எந்த கட்சியிலையும். அவ்வளோ மண்டை காஞ்சி பெறுவான் இந்த ஆள் பேச்சை கேட்டால். என்னன்னே புரியல, அவருக்கு புரியுதான்னு தெரியல. என்னத்தையோ பேசுகிறாரு. இந்த அம்மா பேசுனதா சொல்கிறாரு, தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது. இந்த அம்மா சொல்லலை, ஈவேரா சொன்னாருன்னு அது ஒரு இடத்துல பேசியிருக்கு. ஈவேரா சொன்னதை கேட்டால் இன்னும் மோசமாக அதெல்லாம் சொல்லியிருக்கு அந்த அம்மா. யார்? நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர். அது சொல்லுது, அந்த அம்மா படித்தே காமிக்குது. 63 அவர் விடுதலை பத்திரிகையில் எழுதினது என்னென்னா, தமிழ் அறிஞர்களை சிறை செய்து அவர்களை தூக்கிலிட வேண்டும். ஏனென்றால் தமிழால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நிறைய நம்ம விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. பெரியார் விருது, அண்ணா விருது, இவர் விருது, அவர் விருது, நம்ம கருணாநிதி விருதுலாம் கொடுக்குறாங்க. தமிழ் அறிஞர்கள்னு சொல்லி நிறைய பேர் போட்டாங்க. ரெண்டாவது, கட்சியிலேயே நிறைய தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க. கட்சிகளுக்கு சுற்றி அல்லக்கைகளும் நிறையா தமிழ் அறிஞர்கள் என்ற பெயரில் நடமாடுகிறார்கள். பெரியார் சொல்கிறத கேட்கலாமா? அவர்கள் எல்லாம் சிறை செய்து தூக்கிலிட வேண்டாம் ஐயா, உயிர் பிழைத்து போட்டோம், குறைந்தபட்சம் சிறையில் வைக்கலாம். எனக்கு ஆசையாக இருக்குது. நான் இந்த விஷயத்தில் தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லி ஏமாற்றி தெரிபவர்கள், தமிழுக்கு எதிராக இருக்கக்கூடிய, தமிழினத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய தமிழ் அறிஞர்களை குறைந்தபட்சம் இவர்களையெல்லாம் ஐயா ஈவேரா பெரியார் அவர்கள் சொன்னபடி சிறை செய்யுங்கள். தூக்கிலிடுவது இடாதது உங்களுடைய இஷ்டம். இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இன்றைய நாள் கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு. அதாவது நம்ம அக்கா அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த அக்கா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு வருஷம் தமிழ்நாட்டிற்காக தமிழுக்காக திகார் சிறையில் சிறை இருந்து தியாகம் செய்தவர்கள் யாருன்னு அவர்களுடைய எண்ணிக்கையை பேசினாலும் அவளுடைய மொழி கனிவாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வந்து மாநில அரசியலுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி நம்மள பேசியிருக்கோம். இப்போ என்னென்னா, அந்த
ஒரு பெரிய கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அலையலையா அலையா கடல் அலையா அப்படின்னு சீர்காழிக்கு வந்துடும் பாட்டுனா அந்த பாட்டு அந்த அந்த கோயில் இருக்கே, அந்த கோயில் வந்து அந்த பகுதியில் வந்து இருக்கிற அமைச்சர், அவர் அணி தாவிய அமைச்சர். என்ன அமைச்சர்? அணிதாவிய அமைச்சர். அவருக்கு உடல்நலம் சரியில்லை, ஏதோ அவருக்கு வயது உடல்நலம், அதனால் அவர் இந்த தடவை தேர்தலில் நிற்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு பையனை பாலிட்டிக்ஸில் கொண்டு வந்தார். அது ஒன்றும் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு கிளிக் ஆகலை, மற்றவங்களுக்கெல்லாம் ஆன மாதிரி அவருக்கு ஆகலை. அது என்ன காரணமோ தெரியல. இப்போ அவர் நிற்கலை, வேறு யாராவது ஒருத்தர் புதுசாக அந்த இடத்துல போடணும். இப்போ இந்த அம்மா வந்து எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு, அந்த ஏரியா தானே எம்பியாக இருக்கிறதும், ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த ஊரில் கடற்கரை முருகன் கோயில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் வந்து எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நிற்கிறதுக்கு அவங்க வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இங்கே தலைமைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த அம்மா வந்து இங்கே வந்துட்டாங்கன்னா மாநில அரசியலுக்கு இப்போ அடுத்தது முதல்வர் யார் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். பெரியவர் போனால் சின்னவர் தான் வரணும்னு. ஆனால் இப்போ புதுசாக வந்து முத்துவேல் கருணாநிதியின் பேரனா, முத்துவேல் கருணாநிதியின் மகளா அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா. அது வந்து அவங்கள வந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வந்து திருச்செந்தூரில் இப்போ அவங்க கேட்கும்போது முடியாதுன்னு சொன்னாலும் சிக்கல், கொடுத்துட்டாலும் என்ன ஆகிடும், அமைச்சரவையில் சேர்க்கணும். அவங்கள அப்படி மூத்த உரிய தலைவி அப்படி இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது துணை முதல்வர்னு அவங்களோட மற்றவங்களாம் வந்து துரைமுருகனா அவருக்கு 86 வயசு ஆனால் கூட இருந்தால் கூட குடும்பத்துக்கு வெளியில் இருக்கார், அதனால் வந்து அவருக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இவங்கக்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் கட்சி தலைமை வந்து குடும்பம் எல்லாம் ஒன்று தானே, அங்கே வந்து சிக்கலில் இருக்காங்க. இதில் தான் இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து ஜாயிண்ட் பண்ணி என்ன பார்க்கணுன்னு சொன்னால், அந்த பிரதமருக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தது பாருங்கள். அந்த போராட்டம் அப்போ வந்து அந்த 10 பேர் பெண்கள் சேர்ந்தபோது நான் கூட சொன்னேன், அதில் இந்த அம்மாவும் மகாராஷ்டிரா சரத்பவார் பொண்ணு சுப்ரியா சுலேவும் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி நாசுக்காக ஒதுங்கி விட்டார்கள். அது ஏதோ அவர்களுக்கு பாஜக மேலிடத்தை பகைத்து கொள்ள விரும்பவில்லை போல இருக்கிறது. இப்போ நீங்கள் அதையும் நான் சொன்ன இந்த செய்தியையும் இணைத்து பாருங்கள். இந்த அம்மா மாநில அரசியலுக்கு வருவதை யார் சப்போர்ட் பண்ணுறான்னு கேட்டால் மாப்பிள்ளை சப்போர்ட் பண்ணுறார். பிள்ளையிடம் ஃபுல்லாக கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா மாப்பிள்ளையை எப்போனாலும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுனால அவர் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மாவை வந்து மாநில அரசியலில் கொண்டு வந்தால் இவர்களுடைய, அதாவது சின்னவருடைய அந்த அந்த ஆதிக்கம் ஆளுமை, இந்த அவர் தனக்கு வேண்டியவங்களை மட்டும்தான், அந்த தம்பிகள் நிறைய தம்பிகள் இருக்காங்களே, எல்லாம் 2000 கோடிக்கு சினிமா தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்களே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கும். தன்னுடைய கிரிப்பு விட்டுறக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் சீனியர்கள், இப்போ எல்லோரும் ஓரமாக இருங்கன்னு சொல்லி சீனியர்களை ஒதுக்குறாங்கல்ல, அந்த அவங்களையும் சேர்த்துக்கிட்டு இவங்களை கொண்டு கடலோர முருகன் கோயில் நகரத்தில் வந்து எம்எல்ஏ ஆக்கினால் அமைச்சராக்கினால் அப்போது ஒன்று துணை முதல்வருக்கு போட்டி வரும், இல்லை ஒரு கால் முதல்வர் ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால், அரசியல் ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அப்போ முதல்வர் யாருன்னு வரும்போது சீனியாரிட்டி வரும். இப்படின்னு ஒரு அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு கட்சியில் வந்து திமுகவில் வந்து ஒரு மாதிரி பிளான் பி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. பிளான் பின்னா அவங்களே இல்லை, இந்த பக்கம் இது ஏ தனியாக இருக்குது, பி தனியாக நடக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து அங்கே அநேகமாக கடலோர நகரில்தான் அம்மையார் அவர்கள் எம்எல்ஏவுக்கு நிற்பார் என்று நேற்று வந்து உறுதியாக செய்தி. அங்கே அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாக அந்த செந்தூர் முருகனே நமக்கு கனவில் வந்து சொன்னார். எந்த முருகன்? செந்தூர் முருகன். இதுதான். ஆக திமுகவிற்கு வந்து மற்ற கட்சிகளெல்லாம் குழப்பமாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறதுன்னு சொல்ல, திமுகவில் பலவீனங்கள் ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, பேஸ்மெண்ட்டே ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது போக போக தெரியும். ஓகே சார், 2 நாள் காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.